அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அதிரடி அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக ஊழல் புகாரில் அமைச்சர்கள் யாராவது சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என்றும் அதில் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடே கிடையாது என அமைச்சர்களுக்கு முதல்வர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் நிலவும் வெப்ப அலை மற்றும் அதிக வெப்ப சூழ்நிலைகளால் மாணவர்களின் உடல்நலன் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பள்ளி மாணவர்களின் நலனை உறுதி செய்ய பள்ளிக் கல்வித்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி அன்றாட வானிலை முன்னறிவிப்புகள், வெப்ப அலை எச்சரிக்கைகள் மற்றும் இதர வானிலை தொடர்பான அறிவிப்புகளை தவறாது அறிந்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் கடுமையான வெப்ப அலை நிலை ஏற்படும் என முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டால் அது குறித்த தகவலை உடனடியாக பெற்று மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை முன்னிறுத்தி தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு போதுமான குடிநீர் வசதி, நிலனான ஓய்விட வசதி, வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்த்தல் உள்ளிட்ட வெப்ப அலை தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி கடன் வழங்கும் திட்டத்தில் மிக முக்கியமான மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளது. அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்ட அறிவிப்பின்படி இதுவரை உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கல்வி கடன் வரம்பு 4.5 லட்சமாக இருந்தது. இனிமேல் 7.5 லட்சமாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு உள்ளிட்ட தொழில்முறை படிப்புகளை படிக்கும் நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் தங்களுக்கு தேவையான முழு கல்வி தொகையும் எவ்வித சிரமமின்றி கடனாக பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தின் நடப்பாண்டிற்கான காவலர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை ஓராண்டுக்கு தள்ளி வைப்பதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறை பணிக்காக தீவிரமாக தயாராகி வரும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த தள்ளி வைப்பு அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் தொடரும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.